வணக்கம் அக்கா. வணக்கம்க்கா. இந்தாங்க அழைப்புதல் வாங்கிக்கோங்க. அழைப்புதல் வாங்கிக்கோங்க. 21ஆம் தேதி சனிக்கிழமை வந்து திருச்சியில மாநாடு. வாய்ப்பு இருந்தா எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கங்க. இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் சீமான் அண்ணன் கட்சி ஏற்கலப்பையோட இருக்கு பாருங்க. விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. ஒரு மாற்றம் வரட்டும். டாஸ்மாக்லாம் இழுத்து மூடுவோம். பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சாராய கடை தான் சொல்றேன். டாஸ்மாக்னு சாராய கடை இழுத்து முடியும். சரி, எப்படி சாராய கடை எப்படி இழுத்த முடியும்? அம்மா அப்ப நாங்க போய் இழுத்து முறை இல்ல அக்கா. இப்ப போய் இழுத்து மூடணும்னு வச்சுக்கோங்களேன். நாங்க இப்ப போய் இழுத்து மூடணும்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணும். போராடணும். இருந்தாலும் நாங்க போராடிட்டு இருக்கோம். அவங்களோட வலி, அவங்களோட வேதனை. அவங்க வந்து அது வந்து அதிமுக திமுக வந்தாதான் மாற. நாங்க வந்தா கண்டிப்பா இழுத்து மூடுவோம். அதிமுகவும் திமுகவும் வந்தா நீங்க கேளுங்க. நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நான் உறுதி உங்களுக்கு தர்றேன். நான் இப்ப இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில வந்து நான் எம்எல்ஏவா வந்துட்டேன். சட்டமன்றத்துக்குள்ள போனேன்னா என்னுடைய தொகுதியில உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் நான் மூடுவேன். சரிங்களா? அந்த உறுதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா உறுதியா இழுத்து மூடுவோம். 100% அந்த உறுதி உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். நீங்க பண்ற ஒரே இது வந்து என்னன்னா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அதிகாரத்துக்கு வந்தா தானே மூட முடியும். இப்பயும் வந்து எல்லா நியூஸையும் பாப்பீங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து மதுபான கடைக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணுது, இழுத்து மூடுது. நாங்க தான் வந்து ஏதோ வந்து ஒரு 10 இருக்க வேண்டிய இடத்துல 5ஆ குறைக்கிறோம். சரிங்களா? 5 இருக்க வேண்டிய இடத்துல 2ஆ குறைக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை இழுத்து மூட வைக்கிறோம். மருத்துவமனை பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை இழுத்து மூட வைக்கிறோம். மெயின் ரோட்ல இருந்ததுன்னா விபத்து நடக்குதுன்னு சொல்லி ஓரமாச்சு வச்சு தொலைங்கடான்னு சொல்லி நாங்க தான் அதை நாம் தமிழ் கட்சி தான் எடுக்கிறோம். உங்க கோவம் நியாயமானதுதான், எங்களுக்கு புரியுது. இல்ல நியாயமானதுதான். எல்லா பெண்களும் வந்து அவங்க மாத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி அரசு அதிகாரிகள் மாதிரி இருக்காங்கல்ல, வெறுத்துட்டாங்க. ஆமா, ஒரு தகப்பன் குடிச்சா அந்த குடி நீங்க சொல்றது நியாயம். நீங்க கேக்குறது நியாயம்டா. நீங்க சொல்றது நியாயம். இப்ப நீங்க உங்க வயசுக்கு உங்க தகப்பன் குடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப சீரழியும். அதை நீங்க பாத்திருப்பீங்க. இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம அண்ணன் தம்பி குடிச்சா வந்து நம்ம குடும்பம் வந்து இதாகும். நம்ம பெத்த பிள்ளைகள் குடிச்சா இந்த சமுதாயம் கேடும். அதை நம்ம கண்ணால பாக்குறோம்ல. அந்த கோவத்தின் வெளிப்பாடுதான் நீங்க பேசுறீங்க. எனக்கு என்ன இப்ப ஒரு பெண்ணா வந்து நீங்க சொல்றதை என்னால வந்து உள்வாங்கிக்க முடியுது. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, அதனாலதான் நான் உங்கள்ட்ட நெருங்கி பேசிட்டு இருக்கேன். அவங்கள நெருங்கி சொல்லிட்டு இருக்கேன். எங்களோட இது என்னன்னா, அதிகாரத்துக்கு வந்தாதான் மாத்த முடியும். அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் எங்களை வந்து போராட்ட களத்திலேயே எங்களை வச்சிருக்காம அதிகாரத்துல உட்கார வச்சீங்கன்னா தான் நாங்க அதை செய்வோம். அதை மட்டும் பண்ணுங்க. அது பண்ணுங்க. சரி, பரவாயில்ல. எல்லாத்தையும் சொல்லுங்க. சரி, அப்படிங்களா?